ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் போக போக இழந்திருப்பார்களே. ஆனால் சங்கீதக்காரன் கதறினது போல, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கேட்டால், ஆண்டவர் இந்த காலை வேளையில திரும்ப நமக்கு அந்த சந்தோஷத்தை தந்து அனுப்புவாராக. திரும்ப அந்த சமாதானத்தை தந்து அனுப்புவாராக. நீங்க ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க 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 நோயை மாற்றுவார், உங்க கட்டுகளை உடைப்பார் என்று சொல்லுகிறத விட இயேசு உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிப்பு தான் முக்கியங்க. ரட்சிப்பு தான் முக்கியம். என் நோய் மாறாம செத்து போயிட்டா கூட நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனா என்னுடைய நோய் மாறி நான் ரட்சிக்கப்படாவிட்டா நான் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஆகையினால என் நோயை விட, என் சுகமத்தை விட என்னுடைய ரட்சிப்பு தான் பெரியதென்று இப்ப நான் புரிஞ்சு கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறவங்க